ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி 11 டிசம்பர் 26ஆம் நாளுடைய விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னடா இவ்வளோ லேட்டாக விலாக் கொடுக்குறாங்களே அப்படின்னு யாரும் நினச்சிக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலாக் தான் கொடுக்குறேன். கொஞ்சம் எடிட் பண்ணி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இன்னொன்று கொஞ்சம் இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், சாரி. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக கொடுத்துட்டே இருக்கேன். இருக்கிற வீடியோஸ்லாம் ஒரு நாளைக்கு 2 வீடியோவாக கொடுத்துட்டு இன்னும் தினமுமே இப்போ மார்கழி முடிகிற வரைக்கும் காலையில் எந்திரிச்சு கோலமெல்லாம் போட ஆரம்பிக்கிறோம்ல, அன்னைக்கு உள்ள விலாகையே மதியத்துக்கு மேலே கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு நான் எடுத்திருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இனி 2 விலாக் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். ஒரு 2 டேஸுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தினமும் அன்னாடு உள்ள விலாகு கொடுக்குறேன். அதுதான் உங்களுக்கும் குழப்பம் இல்லாமல் இருக்கும், எனக்கும் குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் உள்ளே இருக்கிறதுனால என்னாகுது அப்படின்னா இது என்னைக்கு எடுத்தது அப்படின்னு நான் உள்ளே போய் மறுபடியும் டேட்டு செக் பண்ணிவிட்டு அந்த நம்ம வீடியோஸ் எடுத்துகிட்டு போடலையா கேமராவில் அந்த இருக்குள்ள அதை செக் பண்ணி பார்த்து தான் ஒவ்வொரு வீடியோஸும் கொடுத்துட்ருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. இன்னும் போன பௌர்ணமிக்கு, அதாவது கார்த்திகை மாதம் முடிஞ்ச அடுத்த நாள், அதாவது கார்த்திகை தீபம் முடிஞ்ச அடுத்த நாள் பௌர்ணமி இருந்ததில்ல, அதுக்குள்ளே வீடியோவே இன்னும் கொடுக்கல. நேற்று நியூ இயருக்கு சூப்பராக பூஜையெல்லாம் பண்ணியிருந்தேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் பிள்ளையார்பட்டி போனீங்களா, அந்த விநாயகர் என்ன நீங்கள் காட்டவே இல்லை அப்படின்னு. அது ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன், அதனால தான் நான் காட்டலை. கண்டிப்பாக அடுத்த விலாகில் உங்களுக்கு நியூ இயர் விலாக், அதாவது காலையிலேருந்து செய்த வேலைகளை ஃபுல்லாக காட்டி முடிச்சுட்டு ஒரு விலாகாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விநாயகருக்கு பூஜை பண்ண வீடியோஸை நான் கொடுக்குறேன். ஏன் நான் ஷார்ட்ஸில் கொடுக்கல அப்படின்னா அது சஸ்பென்ஸாக இருக்கட்டுங்கிறதுக்கு வேண்டி தான் இன்னுமே நான் கொடுக்கல. நான் அந்த வீடியோஸில் நான் ஒரு வீடியோ கொடுத்து நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் இல்லையா, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சில பேர் கரெக்டாகவே முக்கால்வாசி கமெண்ட்ஸு கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னா அந்த பிள்ளையார்பட்டி போயிட்டு இந்த விநாயகரில் நான் எந்த விநாயகர் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். உண்மையாலுமே எல்லாருமே நான் என்ன வாங்கிட்டு வந்தனோ அதையே தான் சொல்லியிருந்தீங்க. அதனால் ரொம்ப சஸ்பென்ஸாகவும் இருக்காது. இருந்தாலும் இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, சில பேர் மறந்துருப்பீங்க இவ்வளவு நாள் கழிச்சா அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். சஸ்பென்ஸாக இருக்கிறனால தான் நான் ஷார்ட்ஸ்லேயே கொடுக்காமல் இருக்கேன். அவ்வளோ அழகாக இருந்தார். அப்படியே நியூ இயருக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு அப்படியே தகன்னு அப்படியே ஒரு கோவிலுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. அதுவும் பூஜை அறையில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அதனால தான் நான் பூஜை அறையை என்ன ஷார்ட்ஸாக கூட நான் கொடுக்காம வச்சுருக்கேன், எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் கொடுக்கல. அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம சகோதரிகள்லாம் கேட்ட கொஸ்டினுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாமா? ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த விநாயகர் நம்மளுடைய பெரிய விநாயகருக்கு முன்னாடி ஒரு லீஃப் வச்சுருக்கேன் இல்லையா, தாமரை இலை மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மவுண்ட், அது என்னது ஃபவுண்டேஷன், அந்த இது இருக்கு இல்லையா, அது கேட்டிருந்தீங்க. இது எங்கே வாங்கினீங்க, இதை பற்றி சொல்லுங்கள், டீட்டெயில்ஸ் கொடுங்கக்கா, ரொம்ப அழகாக இருக்குன்னு. நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் தனியாகவே ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை நான் விலாகுக்குள்ளே கூட காட்டலை. ஏன் அப்படின்னா நான் விலாகாக கொடுத்துருந்தா அது லாங் வீடியோவாக போயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாகவே அந்த வீடியோ நான் கொடுத்தேன். ஷார்ட்ஸ்னால் ரீல்ஸில் கிடையாது, அதாவது வீடியோ ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா, அதில் நான் கொடுத்துருக்கேன். தனி வீடியோவாகவே கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதில் லிங்க் இருக்குது. எல்லாமே நான் அதாவது டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், ரேட்டு சொல்லியிருக்கேன், எல்லாமே சொல்லியிருக்கேன். தனி வீடியோவாக இருக்கும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அதை வேணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சவுண்டு அப்படியே மனசை அவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணுது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே போல் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில், அக்கா உங்களுடைய வீடியோஸ் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, ஒரு யூடியூபர் மாதிரியே நீங்கள் பேசுகிறதில்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு கரெக்டாக வீடியோவை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறீங்க, அழகாக சிரிச்சிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. உண்மைதான். நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட சில வார்த்தைகளை ஒன்று
ஒன்று தப்பாக பேசலாம், இல்லை ஒரு சில வார்த்தைகளை நான் வந்து திக்கி பேசலாம், பேசிக்கிட்டே இப்படி ஃப்ளோவாக பேசும்போது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை எடிட் பண்ணிடலாம். அந்த நான் பேசின வார்த்தைகளே பார்த்தீங்க அப்படின்னா அழிச்சிட்டு மறுபடியும் கரெக்டாக நான் பேச ஆரம்பிக்கலாம். ஆனால் நான் அப்படி செய்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? அது யதார்த்தமாக இருக்கட்டும். அதை எதுக்கு நம்ம போயிட்டு மறுபடியும் அடிச்சுட்டு மறுபடியும் அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறக்கு வேண்டிதான் பேச்சில் விட்டுருந்தா கூட அதை நான் அப்படியே உங்களுக்கு கண்டினியூவாக அப்படியே பேசிட்டு தான் போகிறேன். அது என்னமோ அது எனக்கு பிடிச்சிருக்குது, அதனால தான் நான் அப்படி செய்கிறேன். அதே போல் இன்றைக்கி காலையில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் ஒரு பெரிய யூடியூபராக வரணும், உங்களுக்கு வந்து யூடியூபர் வந்து பெஸ்ட் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வார்த்தைகள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டேன் காலையிலேயே. அதனால தான் வந்து காலையில் கொடுத்த ஷார்ட்ஸ் வீடியோ கூட என்னால் இன்னும் நான் ரிப்ளை பண்ணல, சாரி மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா என்னடா நம்ம எல்லாம் அதாவது கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்குறோம், அவங்க இன்னும் ரிப்ளை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து நினச்சிக்காதீங்க. நம்ம அந்த அது என்னது அது ஒரு நிமிஷம் டிஷ்வாஷர் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வாங்கிட்டேன். நேற்றே வந்து நியூ இயர் அன்னைக்குன்னு நம்ம வீட்டுக்கு வர்றதா சொல்லியிருந்தது. அப்புறம் வந்து அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி தான் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அதனால் அந்த ஆஃபர் வந்து ஒரு 3000-4000 கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு மாடல் அட்வான்ஸ் மாடல் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. இன்னி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அந்த ப்ளம்பிங் பண்ணுற பையன் பார்த்தீங்க அப்படின்னா பழனி மலைக்கு பாத யாத்திரை போயிருக்கேன். அப்படி திங்கக்கிழமை தான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி அதனால் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நம்ம வந்து எடுத்து அழகாக நம்மளுடைய கிச்சனில் வந்து சூப்பராக மாட்டிடலாம். இனி எனக்கு பாத்திரம் விளக்குற வேலை வந்து ரொம்ப மிச்சம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாலுமே வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுங்க. அதை நான் தனியாக ஒரு வீடியோவாகவே ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன். 12 நாள் கூட ஆகலை, ஆனால் வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்ட்டு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா பாத்திரம் விளக்குறதுக்கெலாம் ஒரு மெஷினா, என்ன இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னு தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க. பேக் பெயிண்ட் இருக்கிறதுனால தான் வந்து சரி அது ஒரு மெஷின் நம்ம வாங்கி வைக்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நானே தான் எல்லா வேலையும் செய்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு டைமும் வந்து சுத்தமாக பத்துறதே இல்லை. மற்ற வேலைகள் செஞ்சேன் அப்படின்னா பாத்திரம் கழுவுறது கிடந்துருது, ரொம்ப வந்து டயர்டாகிடுது உடம்புமே. அதனால் பார்த்தீங்கன்னா சரி ஒன்று நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்ம கையில் விளக்குற பாத்திரங்களை கையில் விளக்கிக்கலாம், இல்லை வந்து மெஷினில் நம்ம வைக்கிறதா இருந்தாலும் நீட்டாக நம்ம வந்து நிறைய ரிவ்யூலாம் பார்த்தேன். அதனால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் வாங்கியிருந்தவங்க எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் அவங்களுடைய மேனேஜர் அவங்க வீட்டில் கேட்டிருந்தப்போ அவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாமா. சரின்னு நிறைய கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் யோசித்து முடிவு பண்ணிவிட்டு வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூ அது ஓப்பன் பண்ணுறப்போ எல்லாமே நான் வந்து அது எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள பெண்களாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிற பெண்கள், ஆக மொத்தம் பெண்கள், அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை என்ன அப்படின்னா அந்த பாத்திரம் விளக்குறது தான். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் எடுத்து எடுத்து அழுக்குக்குள்ளே போட்டுருவோம். ஆனால் அதை கழுவுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நானும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா எடுத்து பாத்திரமெல்லாம் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவேன். ஆனால் சில டைம் அப்பப்போ கையோடு கழுவி வச்சுருவேன். சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது அர்ஜென்ட்டில் நம்ம வேலை செய்கிறோம், இல்லை அவங்க அர்ஜென்ட்டில் நம்ம பையனாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கும் வேகமாக கிளம்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கான சாப்பாட்டை செஞ்சு முடிச்சுட்டு அந்த நேரம் பாத்திரம் கழுவ முடியாது இல்லையா, டக்கு டக்குன்னு சிங்குக்குள்ளே எடுத்து போடுறது கிடந்துரும். திரும்ப சரி மொத்தமாக கழுவிக்கலாம்னு மொத்தமாக சேர்த்து வச்சேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கூட ஆகும் அந்த பாத்திரத்தை கழுவி எடுக்கிறதுக்கு. நம்ம வேலையாட்கள் கூட போட்டு தரேன்னு தான் சொன்னேன். அப்படி இருந்தாலும் நாம் வேலையாட்கள் போட்டோம் அப்படின்னா இன்னும் சோம்பேறித்தனமாக ஆகிடுவோம். ஏன் அப்படின்னா ஒரு வீடு கூட்ட மாட்டோம், நம்மளுக்கான வேலைகளை நாம் வந்து செய்ய மாட்டோம். அதை வந்து அவங்க வருவாங்கள்ல அவங்களே செஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம்ல, இப்படி நம்மளுடைய மைண்டு மாறிடும், நம்மளுடைய உடம்பும் மாறிடும். அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும் எனக்கு இருந்தால் போதும், வேலையாட்கள்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா என்னோடய வேலைகளை நான் செய்யணும், அப்போ தான் எனக்கும் நிம்மதியாக இருக்கும், எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். நான் செய்கிற வேலைகளை நான் வந்து நீட்டாக பண்ணணும். எந்த வேலை செஞ்சாலும் அதை நான் வந்து ரசிப்பேன். ஒரு வீடே கூட்டினாலும் அந்த வீடு கூட்டுறதையுமே நான் ரசிப்பேன். என்ன பைத்தியம் மாதிரி சொல்கிறாளேன்னு நினைக்காதீங்க, உண்மைதான். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் ஃபஸ்ட்டு நாம் அந்த செய்கிற வேலையை வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக செய்யணும், ரொம்ப ரசித்து செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேலை பிடிக்கும், டயர்டும் ஆக மாட்டோம். பிடிக்காத வேலையை ஒன்று செய்கிறப்ப தான் ரொம்ப டயர்டாகவும் ஆகிடுவோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா
எரிச்சல் பட ஆரம்பிப்போம், இப்படி ஒரு வேலை இருக்குதா அப்படின்ட்டு. அதனால் வந்து நாம் செய்கிற வேலையை நாமளே ரசிக்கணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன். அதனால சரி ஓகே, வேலையாட்கள்லாம் வேண்டாம், நானே செஞ்சுக்கிறேன், எனக்கு இது மட்டும் செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு ஓகேன்னு எல்லாம் எடுத்தாந்து நிறுத்தி இருக்குது. இன்னி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் வந்து ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால தான் காலையில் கொஞ்சம் பிஸி. காலையிலே கடை ஓப்பன் பண்ணவொடனே போயிட்டேன். இப்போ தான் வர்றோம், வந்தவொடனே உங்களுக்கு வந்து உங்களுக்கு நான் வந்து விலாகு கொடுக்குறேன். இதெல்லாம் பழைய இது தான், ஒரு 4 நாளுக்கு முன்னாடி உள்ள வீடியோ தான். அப்படியே நான் வந்து எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக இனி வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒரு வீடியோ நான் கொடுத்துட்றேன். அப்போ தான் வந்து இருக்கக்கூடிய வீடியோலாம் முடியும். அதே போல் நம்மளுடைய கற்பக விநாயகர் அவரை கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் நான் எடிட் பண்ணி வீடியோ கொடுத்துட்றேன். அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு அழகாக வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களகரமாக நம்மளுடைய விநாயகர் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்சி அளிப்பார். அப்புறம் ஒரு சிஸ்டர், என் வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய கல் விளக்கு வந்து அது எங்கே வாங்கினீங்க, எங்கே கிடைக்கும், அது வாங்கி எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட்ஸை படிக்க எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் அப்படின்னா நான் அதை பற்றி சொல்லிட்டேன். அதெல்லாம் வந்து அம்மாச்சி காலத்துக்கு அவங்களுடைய காலத்தில் வந்து இருந்த விளக்கை வந்து நான் வந்து தீபம் ஏற்றிட்டு இருக்கேன். அது மாதிரி நான் இங்கே இப்போ வெளியில் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. ஒருவேளை கிடச்சிது அப்படின்னா எங்கேயாவது பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோஸில் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல அந்த மாதிரி விளக்கு. இதெல்லாம் பழைய காலத்து விளக்கு, 3 தலைமுறைக்கும் முன்னாடி உள்ள விளக்கு. ஒருவேளை உங்கள் அம்மாச்சிக்கூட அம்மா வச்சுருந்தாங்க அப்படின்னா கேட்டு பாருங்கள், கொடுத்தாங்கன்னா வாங்கி தீபம் ஏற்றுங்க. இதை வேறு வீடியோவில் சொல்லுங்கன்னு வேறு சொல்கிறீங்க. ஓகே, உங்களுக்காகவே நான் சொல்லிட்டேன், கேட்டு பாருங்கள். ரொம்ப பழைய காலத்து விளக்கு அது. அதை ஒரு டைம் வீடியோவில் காட்ட சொல்லியிருந்தீங்க. நான் வந்து வீடியோவை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் வந்து அந்த ப்ளாக்கு கொடுக்கையிலே நான் வந்து காட்டுறேன். அதே போல் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, பிரம்ம முகூர்த்த தீபம் நம்ம விளக்கு காலையில் ஏற்றுறோம் அப்படின்னா இரவே நம்ம வந்து வீட்டை கூட்டலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக வீட்டை வந்து கூட்டி எல்லாம் வைக்கலாம். நைட்டே நம்ம வந்து நீட்டாக தொடச்சி வச்சுட்டும் நம்ம தூங்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாரும் அவசரமான வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எந்த நேரம் டைம் கிடைக்குதோ அந்த நேரம் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. அந்த காலத்தில் ஏன் இரவு நேரத்தில் வீடெல்லாம் கூட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, உயர்ந்த பொருட்களை நம்ம இந்த நகையெல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, அதோடைய திருகாணி எங்கேயாவது விழுந்துருச்சு அப்படின்னா கூட்டிக்கொண்டே குப்பையில் போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டியதான் கூட்டி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்களுமே நைட்டு கூட்டினீங்க அப்படின்னா ஒரு ஓரத்தில் குப்பையை வந்து ஒதுக்கி வச்சுருங்க, காலையில் எடுத்து வெளியில் போடுங்க. ஏன்னா நைட்டு பெரும்பாலும் குப்பைகளை கொண்டு வெளியில் போடக்கூடாதுன்னு சாஸ்திர பிரகாரம் சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி செய்யாதீங்க. நல்லா தாராளமாக வீடு கூட்டலாம், வீடு துடைக்கலாம், கிச்சன்லாம் நீட்டாக தொடச்சி வச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சுட்டு நல்லா அழகாக மங்களகரமாக மஞ்சள் குங்குமமெல்லாம் அடுப்புக்கு வச்சுட்டு நாம் தூங்க போய்க்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. டைம் இருக்கிறப்போ எந்தெந்த வேலை உங்களால் செய்ய முடியுமோ அந்தந்த வேலைகளை செஞ்சுக்கோங்க. போட்டு எதையுமே குழப்பிக்காதீங்க. இதை செஞ்சால் தப்பாகுமா, அதை செஞ்சால் தப்பாகுமான்னு எதையும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அவ்வளோதான். இதைத்தான் ஒவ்வொரு நாளும் இந்த வாரம் ஃபுல்லாக இதே தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைம் கிடைக்குதோ அந்த டயத்தில் அதுக்கான வேலைகளை செய்யுங்க. இன்றைக்கி வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி மொபைலில் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு பூஜை பண்ண அளவுக்கு மட்டும் காலையில் வீடியோஸ் மட்டும்தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நான் எடுக்கலை, அப்படியே விட்டுட்டேன். அதனால் வந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சின்ன வீடியோவாக தான் இருக்கும். நீங்கள் எல்லோரும் லாங் வீடியோ தான் நம்ம சேனலில் விரும்புவீங்க. அடுத்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக லாங் வீடியோவை நான் வந்து கொடுப்பேன். மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து ஹாப்பி நியூ இயருக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய எல்லாருடைய கமெண்ட்ஸையும் நான் தினமும் படிச்சுட்டே தான் இருக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.